Taste the Daily. பாகிஸ்தான் ஏவிய ஃபத்தா-1 ஏவுகணையை நடுவானிலேயே தாக்கி அழித்த இந்திய வான்படை 120 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய இந்த அரை பிளாஸ்டிக் ஏவுகணையை தாக்க இந்தியாவின் S-400 சுதர்சன் சக்ரா பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என தகவல். பாகிஸ்தானின் 2 போர் விமானங்களை தாக்கி அழித்தது இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை. காஷ்மீரின் ஸ்ரீநகருக்குள் நுழைந்த பாகிஸ்தானின் 2 போர் விமானங்கள் அழிப்பு. ஜம்முவில் உள்ள ஆப்ஷம்பு கோயிலுக்கு வெளியே விழுந்த பாகிஸ்தான் ஏவுகணை. இந்தியாவின் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் நோக்கில் செயல்படும் பாகிஸ்தானின் இச்செயல் இந்தியாவில் மத மோதல்களை ஏற்படுத்துவதையே நோக்கமாக கொண்டுள்ளதை மீண்டும் நிரூபித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ராஜோரியில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் கூடுதல் மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் ராஜ்குமார் தப்பா உயிரிழப்பு. இது ஒரு பேரழிவு என குறிப்பிட்டு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா இரங்கல். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானின் ஷெல் தாக்குதல்களால் பொதுமக்களின் வீடுகள் சேதம். தீவிரவாதிகளின் தளங்களை மட்டுமே இந்தியா தாக்கி வந்த நிலையில் பாகிஸ்தானின் இரக்கமற்ற செயலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானின் இராணுவ தளங்கள் மீது இந்திய இராணுவம் அதிரடி தாக்குதல். நாட்டில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு அனைத்து மருத்துவர்கள், அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் அனைத்து வகையான விடுப்புகளையும் ரத்து செய்து உடனடியாக பணிக்கு திரும்ப புவனேஸ்வர் எய்ம்ஸ் மருத்துவமனை உத்தரவு. போர் பதற்றம் அதிகரித்து வருவதால் மத்திய சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தொடர் பீரங்கி தாக்குதலில் பெண் உட்பட 2 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட பரிதாபம். பாரமுல்லா மாவட்டம் உரி பகுதியில் நகீஸ் பானு என்ற பெண்ணும், பூஞ்ச் மாவட்டத்தில் ஒருவரும் உயிரிழப்பு, மேலும் 6 பேர் படுகாயம். இந்தியாவில் அப்பாவி பொதுமக்களை தாக்கும் பாகிஸ்தானிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானில் உள்ள 4 விமானப்படை தளங்களை தாக்கிய இந்திய ராணுவம். ராவல்பிண்டி, ஷோர்கோட், சச்வால், சுக்கூர் ஆகிய 4 விமான தளங்கள் மீது தாக்குதல். भाईजान नूर खान बेस में आके गिरा है. ये अटैक हुआ है नूर खान बेस पे. வடக்கு காஷ்மீரின் பாரமுல்லா முதல் குஜராத் மாநிலம் போஜ் வரையிலும் 26 இடங்களில் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தானின் முயற்சியை முறியடித்த இந்திய ராணுவம். எல்லை பகுதிகளில் தொடர்ந்து அத்துமீறும் பாகிஸ்தானின் செயலால் 2 நாடுகளுக்கிடையே மேலும் பதற்றம் அதிகரிப்பு. பஞ்சாப் மற்றும் காஷ்மீரில் பாகிஸ்தான் நடத்த முயன்ற ட்ரோன் தாக்குதலை முறியடித்த இந்திய ராணுவம். பாரமுல்லா, ஸ்ரீநகர், ஜம்மு உள்ளிட்ட இடங்களும் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் முயற்சி முறியடிப்பு. பாகிஸ்தானின் ராணுவ தாக்குதலை முறியடிக்கும் வகையில் பீரங்கி தாக்குதலை தொடங்கிய இந்திய ராணுவம். ஜம்மு காஷ்மீரில் அத்துமீறி பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பீரங்கி மூலம் இந்தியா பதிலடி. பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து நாட்டின் எல்லையோர மாநிலங்களில் உள்ள 32 விமான நிலையங்களை வரும் 15ஆம் தேதி வரை மூட உத்தரவு. ஏற்கனவே 24 விமான நிலையங்களை மூட உத்தரவிட்டிருந்த நிலையில் மேலும் 8 விமான நிலையங்களை மூட மத்திய அரசு உத்தரவு. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிப்பு. பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இருளில் மூழ்கிய மக்கள். பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது பலூசிஸ்தான் மாகாணத்தில் செயல்பட்டு வரும் பலூச் விடுதலை குழு 2வது நாளாக தாக்குதல். கையெறி குண்டுகள் மூலம் பலூச் விடுதலை குழுவினர் தாக்குதல் நடத்தியதில் பாகிஸ்தான் ராணுவ வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. பஞ்சாப் எல்லையில் உள்ள பெரோஷ்பூரில் குடியிருப்பு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி ட்ரோன் தாக்குதல்.
ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. பஞ்சாப் மாநிலத்தின் ஜலந்தர் நகரை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல். ட்ரோன்கள் தென்பட்டதை தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஜலந்தர் நகரம் முழுவதும் இருளில் மூழ்கியது. மிகவும் மகிழ்ச்சியான நாள் என ஆகாஷ் ஏவுகணை தடுப்பு அமைப்பை உருவாக்கிய விஞ்ஞானி பிரகல்தா ராமாராவ் பெருமிதம். பாகிஸ்தான் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி எதிர்பார்த்ததையும் கடந்து ஆகாஷ் ஏவுகணை சிறப்பாக செயல்படுவதை பார்க்கும்போது தனது கண்கள் கலங்குவதாக நெகிழ்ச்சி. இந்தியாவின் இறையாண்மையை மீறுவதற்கும் பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிப்பதற்கும் பாகிஸ்தானின் அப்பட்டமான முயற்சி ஏற்றுக்கொள்ள முடியாதது. எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்போம் என இந்திய ராணுவம் பதிவு. இந்தியாவிற்கு எதிராக அதிகாரப்பூர்வமான பதிலடி தாக்குதலை தொடங்கியுள்ளதாகவும் அதற்கு ஆபரேஷன் பன்யான் மர்சூஸ் என பெயரிட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடகப் பிரிவு அறிவிப்பு. அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொன்ற தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுப்பதற்காகவும் தற்காப்பதற்காகவும் இந்தியா தாக்கி வரும் நிலையில் பாகிஸ்தானின் வரம்பு மீறிய செயலால் எல்லைகளில் பதற்றம் அதிகரிப்பு. இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தான் ராணுவம். இந்திய பாதுகாப்பு படை கொடுத்த பதிலடியில் பாகிஸ்தான் ராணுவம் கடுமையான சேதங்களை சந்தித்துள்ளதாக கர்னல் சோஃபியா குரேஷி பேட்டி. பயணிகள் விமானங்களை பாகிஸ்தான் ராணுவம் கேடயமாக பயன்படுத்தி தாக்குதலை நடத்தி வருவதாக விங் கமாண்டர் வியோமிகா சிங் தகவல். வான் எல்லையை மூடாமல் மக்களின் உயிரை பணயம் வைத்திருக்கிறது பாகிஸ்தான் என தெரிவித்துள்ளார். துருக்கியில் தயாரிக்கப்பட்ட சுமார் 300 முதல் 400 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த முயற்சித்த பாகிஸ்தானின் அனைத்து முயற்சிகளையும் இந்திய பாதுகாப்பு படை முறியடித்திருப்பதாக கர்னல் சோஃபியா குரேஷி பேட்டி. பொய்கள் மூலமாக பாகிஸ்தான் மதவாத பிரச்சனைகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாக வெளியுறவுத்துறை செயலர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் பாகிஸ்தானிற்கு சவாலாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பூஞ்ச் பகுதியில் குருத்வாரா மற்றும் கிறிஸ்தவ தேவாலயம் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 2 குழந்தைகள் பலியானதாக வெளியுறவுத்துறை செயலர் தகவல். வழிபாட்டு தலங்களை தாக்கவில்லை என்று பாகிஸ்தான் உலகை ஏமாற்றுவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். IPL போட்டிகளை நடத்தக்கூடாது என பாகிஸ்தானை குறிப்பிட்டு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல். இந்திய ராணுவத்தின் பலத்தை மேம்படுத்துவதற்காக ராணுவ தளபதிக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரம் 2028ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என மத்திய அரசு அறிவிப்பு. அவசர கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கு உள்துறை அமைச்சகம் கடிதம். பாகிஸ்தானுடனான போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம். இந்திய போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக மீண்டும் தவறான செய்திகளை வெளியிடும் சீன ஊடகங்கள். ஏற்கனவே சீன அரசு ஊடகத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் அந்நாட்டு ஊடகங்கள் தவறான செய்தியை வெளியிடுவதாக தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் குஜராத்தில் மே 15 வரை ட்ரோன்களை பறக்கவிட தடை. குஜராத்தில் பட்டாசு வெடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றம் காரணமாக பஞ்சாப் மாநிலத்தில் தவித்த தமிழக மாணவர்கள் 12 பேரை சொந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்காமல் அலைக்கழித்த விடியா ஸ்டாலின் அரசு. விமான டிக்கெட் வாகன வசதி செய்து தராமல் திராவிட மாடல் அரசு வஞ்சித்து விட்டதாக நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட 6 மாவட்ட மாணவர்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த கட்டட தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பே இல்லை என மக்கள் வேதனை.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே 15 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தந்தை மற்றும் 4 சிறார்கள் உட்பட 6 பேர் கைது. விடியா திமுக ஆட்சியில் நாள்தோறும் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி அதை தடுக்க முடியாமல் அப்பா ஸ்டாலின் எப்போது துருபிடித்த இரும்பு கரத்தை எடுப்பார் என மக்கள் ஆவேச கேள்வி. திருச்சி மாவட்டம் போசம்பட்டி பகுதியில் மூக்குத்திக்காக மூதாட்டி மூக்கை அறுத்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் தனியாக இருக்கும் முதியோரை குறிவைத்து கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் அடுத்த அதிகத்தூரில் உள்ள நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியில் சிறுமிகள் மற்றும் பெண்களிடம் கஞ்சா போதை ஆசாமிகள் அத்துமீறுவதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் தடையின்றி கிடைக்கும் கஞ்சா போதையால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியான அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் முசரவாக்கம் பகுதியில் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த 2 கஞ்சா வியாபாரிகள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கத்தால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழியும் அவலம். விழுப்புரத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டு செல்லப்பட்ட 2 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அடுத்த கன்னிவாடி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபரிடமிருந்து 4 கிலோ கஞ்சா பறிமுதல். இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையை தீய சக்தி திமுக அரசு என்றுதான் தடுக்குமோ என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 110 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் சிக்கின. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு குட்கா பொருட்களின் புழக்கம் மற்றும் கடத்தலை தடுக்க முடியாமல் திணறி வருவதாக மக்கள் விமர்சனம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற மறுத்த திமுக அரசை கண்டித்து அங்கன்வாடி ஊழியர்கள் மடிப்பிச்சை ஏந்தியும் நெற்றியில் பட்டை நாமமிட்டும் நூதன முறையில் போராட்டம். அனைத்து தரப்பு மக்களையும் பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய ஸ்டாலின் மாடலுக்கு 2.0 வேற ஒரு கேடா எனவும் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருள்மிகு ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி விமர்சையாக நடைபெற்ற திருக்கல்யாணம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் கலைகட்டிய திருத்தேரோட்ட திருவிழா. சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர்கள் திருத்தேரில் எழுந்தருளிய நிலையில் தேரின் வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் வழிபாடு. திண்டுக்கல்லில் உள்ள அபிராமி அம்மன் திருக்கோயிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலம். தேர் வீதிகளில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிறப்பு ஆராதனை செய்து வழிபாடு. தீவிரவாதிகளை ஊக்குவித்ததன் பலனாக இந்திய ராணுவத்தின் கோர தாக்குதலுக்கு ஆளாகி வரும் பாகிஸ்தானில் நிலநடுக்கம். அந்நாட்டின் குவெட்டா நகரில் அதிகாலை 1:44 மணியளவில் உருவான இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4ஆக பதிவு.